ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் டேனி என்ற ஆர்வமுள்ள சிறுவன் தனது வீட்டின் பின்னால் உள்ள காடுகளை ஆராய விரும்பினான். ஒரு வெயில் காலையில் டேனி ஒரு புதரில் சிக்கிய ஒரு பஞ்சு போன்ற வெள்ளை முயல் மீது தடுமாறினார். "கவலையே படாதீங்க சின்ன பொண்ணு, நான் உங்களுக்கு உதவுகிறேன்" என்று கவனமாக முயல்களை விடுவித்து டேனி கூறினார். முயல் நன்றியுடன் மூக்கை அசைத்தது. டேனி பண்ணைக்கு ஸ்னோபால் என்று பெயரிட முடிவு செய்து அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தார். ஸ்னோபாலும் டேனியும் பிரிக்க முடியாதவையாக மாறின. அவர்கள் தோட்டத்தில் மறைத்து விளையாடினர், புல்வெளியின் குறுக்கே ஒருவருக்கொருவர் ஓடினர். டேனி தனது கொல்லைப்புறத்தில் வளர்ந்த சுவையான கேரட்டுகளை பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் ஒரு நீரோடையின் அருகே விளையாடும் போது ஸ்னோபால் ஒரு மிதக்கும் மரக்கட்டையின் மீது பாய்ந்து நீரோட்டத்தால் எடுத்துச் செல்லப்பட்டது. டேனி ஆற்றின் குறுக்கே ஓடி தனது நண்பரை அழைத்தார். ஆனால் தண்ணீர் மிகவும் வேகமாக இருந்தது. டேனி மனம் தளரவில்லை. கீழ்நோக்கி தண்ணீர் குறைந்து கொண்டிருந்த ஒரு இடத்தை அவர் நினைவு கூர்ந்தார். முன் பந்தயத்தில் ஸ்னோபால் மிதக்கும் என்று டேனி காத்திருந்தார். நிச்சயமாக ஸ்னோபால் கொண்ட பதிவு பார்வைக்கு வந்தது. டேனி ஒரு நீண்ட கிளையுடன் வந்து ஸ்னோபாலை பாதுகாப்பாக இழுத்தார். ஸ்னோபால் டேனியின் கையை நசுக்கியது. அவர்கள் இருவரும் தங்கள் பிணைப்பு உடைக்க முடியாதது என்பதை அறிந்தனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் கவனித்துக் கொண்டனர். உண்மையான நட்பு எந்த தடையையும் கடக்க முடியும் என்பதை நிரூபித்தது.